வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது கண் பார்வை தெளிவாகிறதுக்கும் சருமத்தில் ஏற்படுற சுருக்கங்கள் மறைஞ்சி சருமம் பளபளப்பாகிறதுக்கும் ஒரு க்ரீன் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வழக்கமாக எப்போவும் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு வச்சு சாப்பிடாம இதே மாதிரி க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சருமமும் அழகாகவும் உங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் பார்வை குறைபாடு நீங்கும். அந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறலாம். ஃபேன் சூடானோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அதில் சேர்த்துக்கிறலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுபடட்டும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறலாம். 2 பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறலாம். இந்த சட்னி சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். அப்போ தான் நமக்கு சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து கலர் மாறினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறலாம். கூடவே 2 இனுக்கு கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். எண்ணெயிலே அதுவும் நல்லா வறுபடட்டும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை வாங்கி சுத்தப்படுத்தி நல்லா கழுவி வச்சுருக்கோம். பொன்னாங்கண்ணி கீரையை ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா கழுவிக்காங்க. கழுவி அதை எடுத்து வச்சுருக்கோம். அந்த கீரையை இப்போ இதில் சேர்த்துக்கிறலாம். பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண் பார்வை தெளிவாகும். இதோட பேரே பொன்னாங்கண்ணி கீரை. நம்முடைய சருமத்தை பொன் மாதிரி மின்ன வைக்கிறது இந்த கீரை. நம்முடைய சருமத்தில் ஏற்படுற சுருக்கங்களை தடுத்து சருமத்தை பளபளப்பாக்குறதுக்கு இந்த கீரை ஹெல்ப் பண்ணும். இந்த கீரையில் நார் சத்து அதிக அளவில் இருக்குது. அது போக இரும்பு சத்து, விட்டமின்கள் அப்படின்னு எல்லா சத்துக்களுமே அதிக அளவில் இருக்குது. இந்த கீரையை நம்ம வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். கீரை வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். இந்த 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா கீரை சீக்கிரம் வெந்துடும். கீரை அப்படி எண்ணெயிலே வேகும்போது நமக்கு சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கீரையில் சட்னி பண்ணுறோமே எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிருச்சு. நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போது கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி கீரையை இறக்கி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறலாம். இது கூடவே ஒரு சில்லு அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிறலாம். நீங்கள் துருவிட்டு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கிறலாம். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறலாம். மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு 2 இனுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போது இந்த தாளிப்பை நாம் சட்னியில் சேர்த்திக்கிறலாம். நமக்கு க்ரீன் சட்னி ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. நீங்கள் இதே மாதிரி வாரத்தில் ஒரு 2 தடவை இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.